இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. நிறைய பேர் ஷோல்டரை ஜாயின் பண்ணின பிறகு இந்த ஃப்ரண்ட் பீஸை, அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே லைனிங் துணியோடு சேர்த்து வச்சு தச்சு திருப்புற முறையை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இதை பற்றி சொல்லித்தரேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம ஷேப்புக்கு உண்டான மார்க் எல்லாம் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இதை ஜாயின் பண்ணணும். சரிங்களா? என்ன நம்ம ரெண்டையும் வச்சு ஷேப்பெல்லாம் தைக்க ஆரம்பித்த பிறகு வைக்க முடியாது. இப்போ இது மாதிரி வைக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்டிச்சுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கும் துணி விட்டுருங்க. சரியா? அடியில் லைனிங் கிளாத் வச்சுருக்கேன், மேலே மெயின் கிளாத் வைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல நமக்கு ஸ்டிச் வரப்போகுது இல்லையா, அதுக்காக. இந்த முறை ரொம்ப எளிதாக இருக்குன்றதால நிறைய பேர் இதை பின்பற்றுவாங்க. நான் இந்த மாதிரி வைக்கிறது இல்லைங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வளைவுகளெல்லாம் சீக்கிரமாக பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதால இந்த முறையை நான் பயன்படுத்துறதில்ல. இருந்தாலும் ஒரு அவசரத்தில் நம்ம ஒரு பண்டிகை காலங்களில் நிறைய வேலை இருக்கும் பொழுது அதுக்காக அக்யூரேட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் தைச்சாலும் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஓரங்களில் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்த 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ இதை நான் அப்படியே ஜாயின் பண்ணுற பாருங்கள் ஷோல்டரை. ஏன்னா நம்ம தச்சு கொடுத்து இம்மீடியட்டாக உடனே பிரிஞ்சிருச்சுன்னா நம்மக்கிட்டே தான் கொண்டு வந்து தருவாங்க இல்லையா, அப்போ அது நமக்கு ரெட்டிப்பு வேலையாக ஆகிடும். அந்த வேலை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி செய்யறது இல்லைங்க. ஏன்னா நமக்கு புது துணி தைக்கவே டைம் இருக்கிறது இல்லை. திரும்பவும் நமக்கு பழைய நம்ம தைச்சதே திரும்ப வரும்பொழுது நமக்கு நிறைய வேலையாயிடும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த பின் கழுத்தையும் முன் கழுத்தையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணினோம் இல்லையா, தெரியுதுங்களா? இப்படி ஜாயின் பண்ணின பிறகு இந்த பீஸ் இப்படி வெளியே இருக்கும்பொழுது இதில் நீங்கள் செப்பரேட்டாக கொடுத்து மடித்து தைக்கிறதா இருந்தாலும் தைக்க முடியும். இப்படியும் செய்யலாம். இப்போ நீங்கள் கேட்ட முறை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த 2 கிளாத்தையும் அப்படியே ஒன்றா வைங்க. ஆனால் இந்த நடுவில் இருக்கிற கிளாத்து எக்காரணம் கொண்டும் இந்த பக்கம் வர மாதிரி பார்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் இந்த பக்கமாக ஸ்டிச் வராத பக்கமாக அப்படியே அதை தள்ளி வச்சுட்டு செய்யுங்க. சரிங்களா? இப்படி வச்சுட்டு நமக்கு இப்படி இங்கே தொடும்பொழுது நமக்கு தட்டுப்படும். இங்கே தான் அந்த கிளாத்தை ஆரம்பிக்குதுன்னும் பொழுது இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. எக்காரணம் கொண்டும் இந்த உள் துணி இதில் மாட்டக்கூடாதுங்க. இந்த நம்ம தைச்சி முடித்த பேக் பீஸு மாட்டக்கூடாது. இப்போ இந்த கார்னர் திருப்பணும் இல்லைங்களா, இந்த வளைவான இடமெல்லாம் நீங்கள் இங்கெல்லாம் சிசர் கட் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்கம் சரியான விரிவடைஞ்சு அழகாக உட்காரும். இன்னொரு தையலும் போட்டுடுறேன். இப்போ நம்ம திருப்புறோம். இந்த இடத்த சரியாக திருப்பிட்டு அப்படியே இது மேலே ஒரு படிமான தையல் போடுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் படிமான தையல் போடும்பொழுது உங்களுக்கு இது வலது புறம்ன்றதால நம்ம அந்த லேஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அதையும் அப்படியே வச்சியும் கண்டினியூ பண்ணலாம். அல்லது நீங்கள் இதில் ஒரு படி தையல் போட்டுட்டு கூட தைரியமாக வைக்கலாம். பிகினர்ஸாக இருக்கும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த துணி நழுவுற துணின்றதால கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். நான் உங்களுக்காக தனியாக அதுலேயும் ஒரு தையல் போட்டுகிட்டே போடுறேன். இப்போ நம்ம இங்கெல்லாம் கட் பண்ணினதால் சுலபமாக உங்களுக்கு இந்த பக்கமெல்லாம் திரும்பும். இந்த இடம்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நழுவுற துணியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இங்கெல்லாம் கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். அல்லது இப்படியே குறுக்கில் இப்படி ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கமுமே நழுவாமல் இருக்கும். பெரிய ஸ்டிச்சஸ் வச்சு
இப்படி ஒரு கிராஸாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா இப்படியும் போட்டுக்கலாம், அல்லது இந்த மாதிரி நேராகவும் போட்டுக்கலாம். முடிஞ்ச பிறகு கூட நமக்கு இடையில் இருக்கிற தையலாக இருக்கும் பொழுது பெருசாக இருந்தால் வேகமாக பிரிச்சிட முடியும். இப்போ இன்னொரு பக்கமும் நான் உங்களுக்கு அதே மாதிரியே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்பொழுது கட்டாயமாக நமக்கு இந்த ஆம்ஹோல் சைடு துணி விடக்கூடாது. நமக்கு தேவையான இடம் இங்கே தான். நம்ம ரெண்டுமே 3 இன்ச்சு முன்பக்கமும் பின்பக்கமும் ஷோல்டர் 3 இன்ச்சு வச்சோம் இல்லையா. அப்போ இதில் ஃபினிஷிங் முடிஞ்சிருது இல்லையா. இது முடிஞ்ச பிறகு இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பின் கழுத்தில் 1/4 இன்ச்சு குறையும். அந்த முன் கழுத்து முடிக்காமல் இருக்கிறதால அந்த 1/4 இன்ச் அங்கேயே தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை தான் வந்து இந்த பக்கம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வைக்கணும். சரிங்களா. இப்படி வச்ச பிறகு இந்த கிளாத்து உங்களுக்கு இங்கே மேலேயும் படக்கூடாது. மேலே உங்களுக்கு இந்த கிளாத்தை நீங்கள் இழுத்து வச்சு தைச்சிட்டிங்கனாலும் ஷோல்டரில் இழுத்த மாதிரி ஒரு இதுவாகிடும். போடும்பொழுதே உங்களுக்கு ஷோல்டரில் ஏதோ அப்படியே இந்த பக்கமாக ஆம்ஹோல் சைடுக்காக இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மேல் பக்கமும் உங்களுக்கு அந்த கிளாத் அதில் மாட்டக்கூடாது. நீங்கள் இப்படி வச்சுட்டு இதில் ஈஸியாக இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இதில் தையல் உள்ளே வந்து இந்த பின் துணியில் பட்டுருச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு அது ஃபினிஷிங்கில் ரொம்பவே குறைபாடாக இருக்கும். காரணமே தெரியாது, ஏன் அந்த பக்கம் உங்களுக்கு இழுத்துக்கிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாயிடுவீங்க. அதனால் 2 பக்கமுமே இந்த உள்ளே இருக்கிற பேக் பீஸை நல்லா இந்த பக்கமாக இழுத்து விட்டுட்டு பிளெயினாக நீங்கள் இந்த 2 கிளாத் மட்டும்தான் தைக்கணும். அதை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு தைங்க. வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் நிறைய வேலை இருக்கும் பொழுதோ டென்ஷனாக இருக்கும் பொழுதோ கட்டாயமாக பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும். வீடியோவில் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பாருங்கள். சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கத்துலேயும் உங்களுக்கு இந்த துணி மாட்டாமல் தைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கத்துலேயும் மாட்டாமல் தைச்சிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சரிங்களா. கட்டாயமாக சிசர் கட் போடுங்க. போட்டால் தான் இந்த கார்னர்லாம் உங்களுக்கு எளிதாக திரும்பும். ஸ்டிச்சில் கவனமாக பாருங்கள், ஸ்டிச்சில் படக்கூடாது. பட்டுட்டா நீங்கள் போட்ட தையலே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா தையல் வந்து பிரியறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்துடும். இப்போ உங்களுக்கு தொடர்ச்சியாக 3 தையல் ஆகிட்டதுனால கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும். சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த ஃபினிஷிங் பாருங்கள். ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.